பனை தொழிலாளர்களுடைய குடும்பங்களின் ஒவ்வொரு குடும்பங்களிலும் விளக்கேற்றி வைத்த பெருமை பி. சொக்கலால் ராம்சேட் அவர்களையே சேரும். பிச்சமுத்த நாடார் வள்ளியம்மாள் அவர்களுக்கு 3வது மகனாக பிறந்தவர்தான் பி. சொக்கலால் ராம்சேட் அவர்கள். இவருடைய தாய் மாமா சரவண பெருமாள் அப்பாத்துரை இவர்கள் ஒரு காலகட்டத்தில் மும்பையிலே வாழ்ந்து மும்பையிலே தொழில் செய்தவர்கள். சரவண பெருமாள் அவர்கள் அந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேயே இப்போ இருக்கிற மாதிரி நீதிமன்றங்களில் வழக்காடுவதற்கு அன்றைக்கு வக்கீல்கள் இருந்தாலும் கூட நீதிமன்றங்களில் தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது அதுக்கென்று ஒரு குழு அமைத்து அந்த குழுக்களுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு தான் அன்றைக்கு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மும்பையிலே பி. சொக்கலால் ராம்சேட் அவருடைய தாய் மாமா சரவண பெருமாள் நாடார் அவர்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேயே நீதிமன்ற அந்த ஆலோசனை குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சொக்கலால் ராம்சேட் தன்னுடைய 14 வயதில் மும்பை செல்கின்றார் வேலை தேடி. தன் தாய் மாமன்களோடு இருந்து வேலை செய்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக கோகலே அவர்கள், அதுபோல பால கங்காதர திலகர் இவரை போன்றவர்கள் எல்லாம் அந்த பகுதியிலே பிரச்சாரம் செய்கின்றார்கள் நாட்டினுடைய விடுதலைக்காக. அவருடைய பேச்சில் ஈர்க்கப்பட்ட பி. சொக்கலால் ராம்சேட் அவர்கள் தாமும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று அதிக ஈடுபாட்டோடு பால கங்காதர திலகர் கோகலே போன்றவர்களை எங்கெல்லாம் மேடைகளில் பேசுகின்றார்களோ அங்கெல்லாம் பி. சொக்கலால் ராம்சேட் அவர்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்காகவும் அவர்களோடு நாமும் அவர்களை போன்று சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் அலைந்த காலம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவருடைய தாய் மாமா சரவண பெருமாள் நாடார் அவர்கள் இப்படி சொக்கலால் அவங்க கூட அலைந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு ஆங்கிலேயர்களால் நமக்கும் ஏதாவது தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று அஞ்சி சொக்கலால் அவர்களை ஊருக்கு அனுப்பணும், அவர் சொந்த ஊரில் போய் ஏதாவது தொழில் பார்க்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொக்கலாலுடைய உடன் பிறந்த அக்காவை திருமணம் செய்தவர் தான் இந்த சரவண பெருமாள் நாடார் அவர்கள். என்ன பண்ணுறாங்க, சொக்கலாலுக்கு ஆதரவாக அவருடைய அக்காவையும் அந்த ஊருக்கு முக்குடலுக்கு அனுப்பி வைக்காங்க. மும்பை போன்ற பெருநகரங்களில் அந்த காலகட்டத்தில் பம்பாயில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கெல்லாம் பீடி, சீரட்டை விட பீடி தான் அதிகமாக வியாபாரம் பெற்ற ஒரு காலம். இன்றைக்கு எப்படி பொருட்களுக்கு உணவுப் பொருட்களுக்கும் சரி மது பொருட்களுக்கும் சரி எப்படி இன்றைக்கு நடிகர்கள் விளம்பரத்துக்கு வருகின்றார்களோ அதுபோல் அந்த காலகட்டத்தில் பீடிக்கு அந்த காலத்தில் விளம்பரங்கள் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் திருநெல்வேலி மாவட்டம் தென்பகுதியில் அது போன்று கிடையாது. முதலாக மாடத்தி அம்மாள் முக்குடலில் இருந்து மும்பையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பீடி இலத்தூளெல்லாம் வச்சு பீடி சுற்றி கொடுக்காங்க. அந்த பீடி சுத்தத்தை வச்சு சொக்கலால் நம்ம கடையாக கொண்டு போய் அதை சேல்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் கூடுது, தலைச்சுமையாக கொண்டு செல்கிறார்கள். அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் பீடி சுத்தக்கு சொல்லிக் கொடுக்காங்க. அதெல்லாம் இவங்களே கொள்முதல் பண்ணுறாங்க. அதில் இருந்து மாட்டு வண்டியில் போய் வியாபாரம் பார்க்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தொழிலை வளர்த்தவர் தான் சொக்கலால் ராம்சேட் அவர்கள். ஆனால் உண்மையிலேயே சொக்கலால் ராம்சேட் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பகுதி மக்களுக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுக்காமல் மும்பையில் போன்ற வட மாநிலங்களில் இருந்து பீடிகளை இங்கு இறக்குமதி செய்து வாங்கிட்டு இங்கே வித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. ஏன் அதை செய்யலை அப்படின்னா, இந்த தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பனைத்தொழில் தான் இங்குள்ள மக்களுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரம். வருடத்தில் இந்த தொழிலானது 6 மாதம் 5 முதல் 6 மாத காலம் வரை தான் இந்த பனை தொழில் இந்த பகுதியில் இருக்கும். அதுக்கு அப்புறமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலை கிடையாது. இந்த மற்றபடி ஏதாவது கூலி வேலை, தோட்டத்து வேலை இப்படி தான் போக முடியும் ஒழிய மற்ற ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு காலகட்டம். ஆண்களுக்கும் 6 மாதம் கழித்து பனை ஏறுறவனுக்கு வேலை கிடையாது, பெண்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேலை வாய்ப்பு பெற வேண்டும், கைத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அக்கா மூலமாக நிறைய பீடி சுற்றை கற்றுக் கொடுத்து அவர்கள் மூலமாக ஏழை பெண்கள் முதல் எளிய ஏழை பெண்கள் எல்லாருமே நீங்கள் பீடி சுத்துங்க, இதற்குரிய உங்களுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி பீடி தொழிலை ஊக்குவித்து வீடுகள் தோறும் விளக்கேற்றியவர் பி. சொக்கலால் ராம்சேட் அவர்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் தென் மாவட்டங்களில் பீடி தொழில் இல்லை, பீடி தொழிலை கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்களும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கூட வட மாநிலத்தவர்களைப் போல பால கங்காதர திலகரை போல தலையில் தொப்பி வச்சு கோட் சூட் போட்டு பீடிக்கு அது போன்ற ஒரு லேபிள்லாம்
அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா சொக்கலிங்க நாடார் தான் அவருடைய உண்மையான பெயர். பீடி லேபிளுக்காக வட மாநிலத்தவரை போல ஷர்ட் மாதிரி நம்ம ஆடை அணிந்து தொப்பி வச்சு கோட் போட்டு அந்த பீடி லேபிளுக்காக அந்த பெயரை சொக்கலால் ராம்சேட் என்ற பெயரை மாற்றிக்கொண்டவர் தான் நம்முடைய தபி சொக்கலால் ராம்சேட் என்ற சொக்கலிங்க நாடார் அவர்கள். வட மாநிலத்திற்கு இங்கிருந்து, அதாவது தமிழ்நாட்டில் இருந்து வட மாநிலத்திற்கு பீடிகளை ஏற்றுமதி செய்தார்கள். அங்கே இருக்கவங்கெல்லாம் என்னடா இங்கேருந்து கற்றுக்கிட்டு போய் அங்கேருந்து இங்கே ஏற்றுமதி செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே இவர் வட மாநிலத்தவரை போல ஆடை அணிந்து இவர் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் எல்லாம் அவங்க நின்று வாதாடி எல்லாம் ஜெயிச்சாங்க. இப்படி தென் மாவட்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வீட்டிலும் விளக்கேற்றிய பெருமை தபி சொக்கலால் ராம்சேட் அவர்களையே சேரும் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். அதே போன்று இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பீடி தொழிலை வைத்து தென் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த பீடி தொழிலை தான் தங்களுடைய வாழ்வாதாரமாக, தங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்காக, தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண செலவுகளுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் இந்த பீடி தொழிலை வைத்து சம்பாதித்து தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றிய எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு நெல்லை மாவட்டத்தில் இருக்கு. பீடி சுற்று படித்து இன்றைக்கு அரசு ஊழியராக இருக்கின்ற எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் அந்த வாழ்வாதாரத்தை கொடுத்து தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு கைத்தொழிலை கற்றுக் கொடுத்து ஒரு பீடி தொழில் என்ற தொழில் புரட்சியை ஏற்படுத்தியவர் தபி சொக்கலால் ராம்சேட் அவர்கள் தான். அவருடைய இந்த நினைவு நாளில் தமிழ்நாடு நாடார் உறவினர்கள் கூட்டமைப்பு என்றும் அவர்களை நன்றியோடு நினைத்து அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துகிறது. நன்றி, வணக்கம்.